கேரளாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் தேனி முல்லை பெரியாறு ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, இப்போ உத்தமபாளையம் பகுதியில் நம்ம பார்க்குறோம், வீடுகளை சூழ்ந்திருக்கிறது வெள்ள நீர் அப்படிங்கிறது. அந்த பகுதிவாசிகள் அந்த இடத்துலேருந்து வேற இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்களா? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த கதியில் நடைபெற்று வருது? தேனி மாவட்டத்துல கொட்டி தீர்த்த மலை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பாத்தீங்கன்னா கூடலூர், கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர், கோம்பை, தேவாரம் உள்ளிட்ட கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில பாத்தீங்கன்னா கனமழை பெஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு கழிச்சு பெஞ்ச மழைன்னே சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா அதாவது நகரங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளேயும் பெஞ்ச மழைனால பாத்தீங்கன்னா ஓடைகள் மற்றும் ஆறுகள்ல காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதனால தாழ்வான இருக்கிற பல வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்துருச்சு. இது மட்டும் இல்லாம விவசாய நிலங்களுக்கும் உள்ளேயும் தண்ணீர் புகுந்துருச்சு. இதோடு மட்டும் இல்லாம கம்பத்துல 18ஆம் கால்வாய் மற்றும் ஏகலோத்து ஓடை பகுதியில காட்டாற்று வெள்ளத்தினால் பாத்தீங்கன்னா கம்பமெட்டு பகுதியில் இருக்கிற பல வீடுகள் நீரினால் சூழ்ந்தப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போனதுனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியேறி உறவினர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உத்தமபாளையம் களிமேட்டுப்பட்டு பகுதியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி குடியிருப்பு பகுதிக்குள்ள மழை நீர் சூழ்ந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 20 வீட்டுக்கு மேல அதனுடைய மதில் சுவர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இடிந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாம சுருளிப்பட்டி ஆற்றை கலக்கும் முல்லை பெரியாற்று சாலையில பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை மூழ்கும் வரை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல அதாவது தேவாரம், கம்பம் போன்ற இடங்கள்ல பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாம சுருளிப்பட்டியில ஆற்றோரத்துல இருந்த ஒரு விவசாய நிலத்துல இருக்கிற 40 ஆடுகள் இந்த வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அதே போல தேவாரத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகைக்காக விற்பனை செய்யப்பட்ட 10,000 கோழிகளும் இதுல அடித்து செல்லப்பட்டிருக்கு. இதுல 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.